ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ மல்லிக்கீரை சட்னி எவ்வளோ சீக்கிரமாக ரொம்ப டேஸ்டியாக செய்து முடிக்கலான்னு சொல்லிட்டு பார்க்கலாம். அதுக்கு ஒரு பேன் எடுத்துக்கிறேன். அது கொஞ்சம் சூடானோடனே எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் ஊற்றிட்டு அதில் 1 ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு 1 ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம். அதுக்கப்புறம் 1 ஸ்பூன் அளவுக்கு பொட்டுக்கடலை சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் 4லேருந்து 5 சின்ன வெங்காயம், காரத்துக்கு ஏற்ப ஒரு பச்சை மிளகு சேர்த்துக்கிறேன். இஞ்சி, பூண்டு இது எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. நல்லா வதக்கிட்டு கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்தா நல்லா வதங்கி வரும். அதுக்கு கூடவே ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி இலையை நல்லா வாஷ் பண்ணி இப்படி பொடி பொடியாக நறுக்கி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கோங்க. கொத்தமல்லி இலை நல்லா வதங்கி வரணும். வதங்கி நல்லா சுருங்கி வரும். அந்த அளவுக்கு வதக்கிக்கணும். இப்போ இந்த அளவுக்கு வதங்கினா போதும். இந்த டைமில் ஒரு கைப்பிடி அளவுக்கு தேங்காய் சேர்த்துக்கிறேன். தேங்காய் சேர்த்து லைட்டாக வதக்கிக்கோங்க. ரொம்ப நேரம் வதக்க வேண்டாம். இந்த மாதிரி வதக்கிக்கோங்க. இதை நல்லா ஆற வச்சுட்டு மிக்ஸி ஜாரில் மாற்றி அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ ஒரு பேனில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிட்டு 1 ஸ்பூன் அளவுக்கு கடுகு, வத்தல் மிளகு சேர்த்துக்கிறேன். கருவேப்பிலை இருந்தால் கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. என்கிட்ட இல்லை, ஸோ தாளித்து நான் அதில் சட்னியில் ஊற்றிடுறேன். இப்போ ரொம்ப டேஸ்டியான மல்லிக்கீரை சட்னி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு. தோசை கூட ரொம்ப நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.